வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சென்ற வாரங்களில் பார்த்த சில திருமந்திரங்களை படித்துவிட்டு பிறகு புதிய திருமந்திரங்களை பார்க்கலாம். ஒருவனுமே உலகியலும் படைத்தான், ஒருவனுமே உலகியலும் அளித்தான், ஒருவனுமே உலகியலும் துடைத்தான், ஒருவனுமே உடலோடு உயிர்தானே. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இந்த 5 தொழில்களை செய்யக்கூடிய இறைவன் நம்ம உடலோடு உயிரோடு கலந்திருக்கிறான் அப்படிங்கிறத இங்க துவைதத்தை கொடுக்குது. இந்த புரிதல் வந்ததுன்னா நமக்கு அத்வைதத்துக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அவன் எப்படி நமக்குள்ளார இருக்கான் அப்படிங்கிறத புகுந்து நின்றான் வெளியாய் இருளாகி, புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வாகி, புகுந்து நின்றான் உடலாய் உயிராகி, புகுந்து நின்றான் குந்தி மண்ணி நின்றானே. இதெல்லாம் விளக்கமா பார்த்தோம். தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல் மலை ஆதியுமாய் நிற்கும், தானே உலகினில் தலைவனும் ஆமி. உள்ளத்து ஒருவனை உள்ளுரு சோதியை, உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனது உருவறியாதே. ஆகாயம் ஆதி சதாசிவராதியன், போகாத சக்தியுள் போந்துடன் போந்தனர், மாகாய ஈசன் அருண்மால் பிரமணா, ஆகாய பூமி முன்காண அளித்தது. அன்பும் அறிவும் அடக்கமும் ஆய் நிற்கும், இன்பமும் இன்பக் கலவியுமாய் நிற்கும், முன்புறு காலமும் ஊழியுமாய் நிற்கும், அன்புற 5லும் அமர்ந்து நின்றானே. எல்லாமே இறைவன் நமக்குள்ளார் எப்படி கலந்திருக்கான், இந்த பிரபஞ்சத்தில் எப்படி கலந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு தத்துவங்களை எல்லாம் விளக்கக்கூடிய பாடல்களை நம்ம பார்த்தோம். இந்த இறைவன் நம்மளை எப்படி படைச்சான், நாம எப்படி வந்திருக்கோம், நமக்கும் இறைவனுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம திரும்ப பார்க்கலாம். இன்ப பிறவி படைத்த இறைவனும் துன்பம் செய் பாசத்துயருள் அடைத்தனன், என்பில் கொழுவி இசைந்துரு தோல் தசை, முன்பில் கொழுவி முடிகுவதாக்குமே. ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான தத்துவமுடைய ஒரு திருமந்திரம். இன்ப பிறவி படைத்த இறைவனும், இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கிற பிறவி, ஒவ்வொருவருக்கும் பிறவி அப்படின்னு கொடுக்கறத இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். எல்லாருடைய நோக்கமும் இன்பத்தை அனுபவிக்கிறது தான். அப்படிதானே? எல்லாருக்கும் அதானே வேணும். இயல்பா சாதாரணமா திங்க் பண்ணுவோம். எல்லாருக்கும் என்ன வேணும் வாழ்க்கையில? இன்பம் தான் வேணும். ஆனா நிகழ்வு என்னவோ, இங்க நடக்கிறது என்னவோ அப்படி இருக்கான்னா இல்லை. எந்நேரம் இன்பம் கிடைக்குதானே? கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு யார் காரணம்? இன்பத்தை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சு வச்சிருக்கு இறைவன் படைச்சிருக்கிறான். இறைவனே அன்பு சொரூபமானவன், இன்ப சொரூபமானவன். அதுல உருவான நமக்கு மட்டும் நாமளும் இன்பத்தை தான் விரும்புறோம், ஆனா துன்பமும் கிடைக்குது. இதுல பாசத்துயருள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. துன்பம் செய் பாசத்துயருள், துயரம் கொள்வதற்கு ஒரு பாசம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சிவ தத்துவங்கள்ல பாசம்ங்கிற சொல்லு. பசு பாசம் எல்லாருக்குள்ளாரையும் அந்த மனசுல ஓடிடும். பதி பசு பாசம்னு. பாசம் அப்படிங்கிறது இந்த மாயை அப்படிங்கிறது. மாயை யார் படைத்தாங்க? படைக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஆல்ரெடி இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இந்த பாசத்துக்கு இங்க இது இருக்கு. நாம படைக்கப்பட்ட நாம இன்பத்தை நோக்கி போகணும், பதியை நோக்கி போகணும். ஆனா துன்பம் தரக்கூட பாசத்துக்குள்ள போய் அடைச்சு போயிடுறோம். இப்படி அடைத்திருக்கிற இவன் எப்படி நாம துயர அனுபவிக்கிறோம், எப்படி அனுபவம் வருது, எந்த மாதிரியான அனுபவம் வருது அப்படிங்கிறதுக்கு 2 தியரி இங்க இருக்கு. 4வது வரியில ஒரு தியரி, சூக்ஷமமானது, கர்மா தியரின்னு பேரு.
வினைப்பதிவு தியரி அல்லது கர்மங்கள் பத்தின விஷயங்கள். மூணாவது லைன்ல இருக்கிறது நம்முடைய உடல் தத்துவங்கள். இந்த பாடி, இந்த பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல் பாடியும் இந்த உள்ள இருக்கக்கூடிய கர்மாவும் சேர்ந்து இந்த பிறவியில நாம் என்னென்னலாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் வழிவகுது. இதுல எலும்புல என்பில் கொழுவி இசைந்து உரு தோல் தசை, எப்படி வார்த்தைகள்லாம் போது சொருகி இருக்காங்க பாருங்க, அத்தனையும் பிரிச்சு. எலும்பு கூட இணைந்து இருக்கக்கூடிய தசை. அந்த தசை நம்ம உடல் இயக்கத்துக்காக இசைந்து அது உருவமாக இசைந்து இயங்கக்கூடியது. இது ஒரு உருவம் பெறுகிறது. இந்த உருவம் பெற்று தோல் அது மேல மூடப்பட்டு பர்ஃபெக்டா இந்த பாடி உருவாயிருக்கு. இந்த மூணாவது வரியை புரிஞ்சுக்கணும்னா நம்ம உடம்பை பத்தி நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஹமாம் சோப் போட்டு என்னதான் கழுவுனாலும் அம்மா எப்படி அப்படிதானே அந்த சோப்பு. ஹமாம் சோப் கழுவுனாலும் சரி, இல்லை வேற ஏதாவது காஸ்ட்லி சோப் போட்டு கழுவுனாலும் சரி, மேல இருக்கிறத தான் நம்மளால கழுவி பார்க்க முடியும். உள்ளார இருக்கிறதுலாம் எப்படி இருக்கு? உள்ளார இருக்கக்கூடிய சதையும் ரத்தமும் சேர்ந்த இந்த உடம்பு உள்ளார எப்படி இருக்கும்? அது எல்லாமே எதுவுமே தெரியாத அளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காரு. க்ளோஸ் பண்ணதை மட்டும் இல்ல, க்ளோஸ் பண்ணதுல எத்தனை ஒரு நேர்த்தியான ஒரு என்ன சொல்றது, ஒரு கைப்பாடு. அவ்வளவு அழகா அதை வடிவமைக்கிற அந்த அந்த வடிவமைப்பு திறமை இருக்கு பாருங்க. இன்னைக்கும் நிறைய கலைஞர்கள் அந்த மாதிரி உண்டு. எப்படி வடிவமைப்பாங்க? ஸோ நிறைய இடத்துல கட்டையில சிலை செதுக்குவாங்க. அதே போல மண்ணுல செய்வாங்க, கல்லுல செய்வாங்க. நிறைய இடத்துல இன்னைக்கு ராமர் கோயில்ல கூட போய் பார்த்தோன்னா அயோத்தியில் இருக்கக்கூடிய சிலை எல்லாம் ரொம்ப நுணுக்கமான சிலைகள், அவ்வளவு அற்புதமான கச்சிதமான வடிவமைப்பு. ஆனா அதெல்லாம் மனிதனுக்கு எப்படி உருவாகுது? இதெல்லாம் ஏற்கனவே மனிதன் இந்த உருவம்லாம் நம்ம உருவத்தை பார்த்து பார்த்துதான் நமக்கு அந்த மாதிரி உருவமே வரைய வருது. இப்ப இந்த மாதிரி மனிதனெல்லாம் வராத காலத்திலேயே இறைவன் இந்த உருவத்தை இந்த மாதிரி கொடுத்துருக்கான். நம்மளுடைய ஸ்கின் எப்படி இருக்கு, இந்த உள்ளார இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி, தோல் இந்த சதைகள்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதை படிக்கிறது ஒரு பெரிய படிப்பு, உலகத்துல பெரிய படிப்பு. அனாட்டமி பிசியாலஜி. அதுல படிச்சு அவங்க தேர்ந்துட்டா அவங்களுக்கு டாக்டர்னு ஒரு பட்டம். அவங்க இந்த உடலை வைத்தியம் பண்ணலாம். அப்போ இந்த உடல் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப இருக்கிற எல்லா டாக்டரும் இதை படிச்சு வாங்கினவங்க தான். அப்ப இவ்வளோ டாக்டருங்க படிச்சிருக்காங்களே, இத்தனை டாக்டருங்களுக்கும் படிக்கிற அளவுக்கு அதுல சரக்கு இருக்கு. அப்போ அந்த படிச்சவன் எத்தனை டாக்டரேட் வாங்கியிருப்பாரு? அந்த கடவுள் எத்தனை டாக்டரேட் முடிச்சிருந்தா இப்படி பண்ண முடியும்? இப்ப இருக்கிற ஒரு டாக்டரால இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுமா? என்னதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் அவரு பண்ணி ஏற்கனவே இயற்கையா வச்சிருக்கிற அதுக்கு இணையா கொண்டு வர முடியுதா? கொண்டு வர முடியுது. அப்ப இந்த உடல் உள்ள இருக்கக்கூடிய மசில் நம்ம என்னதான் சர்ஜரி பண்ணாலும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு நம்மளால கொண்டு போய் சேர்த்த முடியல. அந்த மாதிரி அவர் இந்த எலும்பில் கொழுவி இசைந்து அதுல இசைந்து இயங்கணும். அதே போல அதுக்கு உருவம் இருக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு இருக்கணும். அதே போல தோல் தசை இதெல்லாம் பர்ஃபெக்டா அரேஞ்ச் பண்ணி இந்த பாடி இருக்கு. ஓகே, இந்த பாடி அப்படிங்கிறதுல உணர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உணர்ச்சி இருக்குன்னா ஒத்துப்பீங்களான்னு தெரியலையே. இல்ல ஒத்துப்பீங்கன்னு தான் நம்புறேன். ஓகே, உடம்புல உணர்ச்சி இருக்கு தானே? அதுதான் இசைந்து இந்த உருவத்துக்குள்ளார இசைவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு கற்பனைக்கு உங்களுடைய சிந்தனை மூலமாக உங்களோட புத்தியை பயன்படுத்தி இந்த உடம்புல இருந்து உணர்ச்சி அப்படிங்கறத நீக்கிடணும். உணர்ச்சி என்று ஒன்றை நீக்கிவிட்டு இந்த உடம்பை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சோ உணர்ச்சி அப்படிங்கறத ஒண்ணு நீக்கிட்டு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த உடம்புல என்ன இருக்கும். எல்லாம் இருக்கு. உணர்ச்சி இல்லா கட்டினா ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப உணர்வுன்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. அது ஏதோ ஒரு நேரம் எந்நேரம் உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க பேசினாலும் கேட்டாலும் கேட்கலனாலும் எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அது ஏதோ ஒரு உணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு.
அது நீங்க பேசினாலும் பேசலனாலும் அமைதியா இருந்தாலும் எது பண்ணாலும் ஏதோ ஒரு விதமான உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, துக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது யாராவது பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை புடவை கட்டிட்டு போனா கூட அது கூட ஒரு டிஸ்டர்ப் பண்ணி மனசுல ஏதோ ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த உணர்வே உணர்வே இல்லா காட்டினா எதுவுமே இல்லைங்கய்யா. ரொம்ப ஜாலியா இருக்கலாம். இப்ப உணர்வே இல்லாத ஒரு நிலை, நீங்க சொன்னீங்கல்ல உணர்வே எதுவுமே இல்லைன்னா ஜாலியா இருக்குன்னுட்டு, அதுக்கு பேரு பேரின்ப நிலைன்னு பேரு. இப்ப எல்லாரும் முயற்சி பண்றது அதுதான். அதுக்குதான் போறோம், அதுக்குதான் போக போறோம், அதுக்குதான் ட்ரை பண்ண போறோம். இப்ப இந்த உணர்ச்சியே இல்லாத இந்த உலக வாழ்க்கையில உணர்ச்சியே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஜட பொருளா இருக்கும் இல்லையா? அந்த உணர்ச்சியே எங்க இருந்து வந்தது அப்படின்னா, அந்த இறைவன் தான் தனக்குள்ளார உணர்வாக வந்திருக்காரு நமக்குள்ளார. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இறைவன் வந்து நமக்குள்ளார தூய உணர்வா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த உடம்புக்குள்ளார இந்த உணர்வா இருக்கும்போது, இந்த உணர்வுல இன்பம், துன்பம் கலந்து ஏற்படுது இல்ல. இதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையில இன்ப துன்பம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உலக விஷயங்கள், இந்த பாசம்னு சொல்லக்கூடிய உலகம். இது சில டைம்ல துன்பத்தை கொடுக்குது, சில டைம்ல துயரத்தை கொடுக்குது. இந்த துன்பம், துயரம் எல்லாம் இந்த பாசத்தினுடைய இயற்கை நியதி. அது அப்படிதான் இருக்கும். நம்ம புலன்கள் எல்லாம் இது மேல வயப்பட்டு இந்த பக்கம் நிக்குது. இப்ப நம்ம துன்பப்படுறதுக்கு நம்ம அளவுல, நாம இருக்கிற வாழ்ந்துகின்ற வாழ்க்கையில யதார்த்தமா நீங்க வாழ்க்கையில சிந்தனை பண்ணி பார்க்கணும். நமக்கு ஏன் துன்பம் ஏற்படுது? நாமளா ஒரு வரையறை டிஃபைன் பண்றோம். இந்த அளவுக்கு என்னோட சோர்ஸ் வந்து பெருகணும். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த என்னுடைய வருமானமோ, இல்ல என்னோட தேவையோ, எனக்கு இந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகணும். அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறோம். நம்ம இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நாம வந்து இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மளுடைய வேண்டுதல் உண்டு எப்பவுமே. இந்த வேண்டுதல் நமக்கு அது முழுசா கிடைக்காத போது நமக்கு துன்பம் வருது. நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம். இப்ப துன்பத்துக்கு காரணம் எல்லாம் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் விஷயத்துல நம்ம பொருந்துவோம். ஆனா உண்மையிலேயே இங்க இந்த 4வது லைன் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இல்ல. அதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. முன்பில் கொழுவி முடிகுவது ஆகுமே. அது என்ன அப்படின்னா, முன் பிறவியில இது வரைக்கும் நாம அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாம் நமக்குள்ளார பதிவா இருக்கு. இதுதான் கர்ம பதிவுகள்னு சொல்லுவோம். அது எப்படி வருது அப்படிங்கிறது அடுத்த திருமந்திரத்துல வருது. அது எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது. இப்ப நம்ம இதுவரைக்கும் எடுத்த பிறவியில ஏற்பட்ட இறைவன் வந்து நம்மளை வந்து விருப்பப்பட்டு இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கா. நாமளும் அதுக்கு தான் வந்திருக்கோம். உண்மையான இன்பம் எதுன்னு தெரிஞ்சுக்கல. அது எது உண்மையான இன்பம் அப்படின்னா, இறைவன் மட்டும்தான் உண்மையான இன்பம் உடையவன். இன்ப ஊற்றாய் இருக்கக்கூடியவன். அதுதான் முதல் வரி சொல்லுது. இந்த எடுத்த இந்த பிறவியை எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய இறைநிலையை அடைவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பிறவியின் நோக்கம். இது மட்டும்தான் மனிதனுக்குள்ள மிஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, இவனுடைய கவனம் எல்லாம் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட இந்த மாயையில அடைபட்டு போச்சு. அதனால இந்த உடம்பு இருந்தும் கூட, இந்த உடம்புக்குள்ளார எல்லா இன்பத்தின் அனுபவிக்கூடிய எல்லா இறைவனுடைய தன்மைகளை உணரக்கூடிய அளவுக்கு தகுதி இருந்தும் கூட கர்மா வழிபட மாட்டேங்குது. கர்மாங்கிறது 2 வகைப்படும். நான் சொல்றது கர்மத்தினோட வகைகள் 3 கர்மா, சஞ்சித கர்மா அந்த மாதிரி இல்லை. வார்த்தையினுடைய அர்த்தமே 2 இருக்கு. நாம செய்யற செயல், ஒவ்வொரு செயல் செய்யறோம் பாருங்க, அதுக்கும் கர்மான்னு தான் பேரு. அந்த செஞ்ச செயலுக்கு ஒரு பலன் கிடைக்கும் பாருங்க, அதுக்கும் கர்மான்னு தான் பேரு. அப்ப இது கர்மா அப்படிங்கறது வந்து செய்யற செயலுக்கு அடிப்படையாக இருக்கு இந்த கர்ம பதிவுகள் வந்து. இந்த கர்மா அப்படிங்கிற செயல் எப்படி இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலால ஒரு செயல் செய்யும் போது கர்மா வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த முன்பில் கொழுவி அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு செயல் செஞ்சாதான் கர்மா வரணும்னு அவசியம் கிடையாது. எண்ணம் உருவாகுது இல்ல, எண்ணங்கள் இருக்குல்ல, இந்த எண்ணங்கள் எல்லாம் உருவாகிட்டே இருக்கும், அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் எழுகின்ற எல்லாமே அந்த எண்ணத்தெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க வாய் திறந்து சவுண்டு விட்டு சொல்றது இல்ல. ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாம் வார்த்தை வடிவமா தான் இருக்கும். அதுக்கு பேரு வேதாந்தத்துல வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் வாக்கு, சொல்லாக மாறுது. சொல்லுன்னா நீங்க வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க மனதுல எந்த ஒரு விஷயத்த கற்பனை பண்ணாலும் அது எல்லாமே சொல் வடிவம் தான் இருக்கு.
அப்ப எண்ணமும் சொல்லும் வேறு வேறான்னு பிரிச்சு பாருங்க, உங்களால பிரிக்கவே முடியாது. கொஞ்சம் ஆழமானது. எண்ணம் சொல் அப்படிங்கிறத பிரிக்க முடியுமானா பிரிக்கவே முடியாது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வாய் விட்டு சவுண்டா சொல்றதுக்கு பேர் தான் சொல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க மனசுல கற்பனை பண்ற ஒவ்வொரு எண்ணமும் சொல் வடிவத்துல தான் இருக்கு. எப்ப ஒரு சொல் அது எண்ணத்துல பிரதிபலிக்குதோ அப்பவே நம்ம அதுவாக மாறிடணும். அப்போ செயலுங்கிறது வந்து நீங்க உங்களுடைய பிசிக்கல் பாடியை கொண்டு செய்யலனாலும் கூட, என்பில் கொழுவி இசைந்துரு தோல் தசை இல்லாமல் கூட உங்களுடைய கர்மா நடைபெறும். உங்க கர்மா வந்து விளைச்சலுக்கு வரும். அப்ப அந்த மாதிரி முன்னாடி இருக்கிறத வந்து முடிவு கட்டணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்முடைய கர்மாவெல்லாம் அனுபவிச்சு இந்த உலக விஷயங்களை தீர்க்கறதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால எப்பொழுதும் இறைவனை நினைத்துக் கொள்வதுதான் நமக்கு பெட்டரான ஒரே ஒரு வழி. எப்படி அந்த இறைவனை நினைச்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த திருமந்திரத்துல. இந்த இறைவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறத பார்ப்போம். காண்கின்ற கண்ணொளி காதல் செய் ஈசனை. அழகா இருக்குல்ல கவிதை, அப்படியே எடுத்துக்கலாம். ஆண் பெண் அலியுருவாய் நின்ற ஆதியை பூண்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேன்படு பொய்கையின் செயல் அணையாரே. ஒரு அழகு பாருங்க. நமக்கு கண்ணு இருக்கு, கண்ணுல காணுகின்ற ஒளி இருக்கு. கண்ணு இருக்கணும், கண்ணுல ஒளி இருக்கணும், அந்த கண்ணுக்கு பார்வை இருக்கணும், வெளியில வெளிச்சம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி பொருள் இருக்கணும். இந்த ஒரு பொருளோட தொடர்பு நமக்கு ஏற்படணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை ஏற்கனவே டிஸ்கஷன்ல பண்ணியிருப்போம். ஒரு ரோஜா பூவை பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன நல்லா வேணும் அப்படின்னும் போது, ரோஜா பூ வேணும், வெளிச்சம் வேணும், கண்ணு வேணும், கண்ணுக்கு பார்வை வேணும். இந்த ரோஜா பூ பத்தின அறிவு ஏற்கனவே நமக்குள்ளார அந்த அனுபவம் இருக்கணும். இது ரோஜா பூ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரோஜா பூ பார்க்கும்போது மனசு அந்த இடத்துல ஒடுங்கணும், மனசு அந்த ரோஜா பூவை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் இந்த ரோஜா பூ தான் அப்படிங்கிற கருப்பதிவு நமக்குள்ளார ஏற்கனவே இருக்கணும். இதெல்லாம் அனுபவிக்கிற ஆத்மா இருக்கணும், உயிர் இருக்கணும், உடல் இருக்கணும். இப்படி எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கோம். ஒரே ஒரு ரோஜா பூவை பார்க்கறதுக்கு இத்தனை ராமாயணம் நம்ம பாடியிருக்கோம். ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் இறைவன் அப்படிங்கிறது. இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பாருங்க. இப்போ உங்க முன்னாடி ஸ்கிரீன்ல நான் இருக்கேன், இல்ல ஸ்கிரீன்ல உங்க முன்னாடி பிபிடி இருக்கு, உங்க கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் உங்களோட கண்ணு திரையில என்ன சைஸ்ல இருக்கும்? முடிஞ்சதுன்னு உங்க கேமரா நல்ல கேமரா இருந்தா உங்க கண்ணு விழிக்குள்ளார இந்த ஒட்டுமொத்த ஸ்கிரீனும் எவ்வளவு சைஸ்ல இருக்கும், கம்ப்யூட்டர் என்ன சைஸ்ல இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. முடிஞ்சா பாருங்க, பார்க்க முடியலன்னா கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா சின்ன வயசுல நாம வந்து இன்னொரு கண்ணு முன்னாடி போய் நின்று கண்ணை திறந்து அதுக்குள்ளார பார்ப்போம் நம்ம எவ்வளவு பெருசு இருப்போம்ன்றது. நம்ம குட்டியா இருப்போம், அப்ப நம்ம சொல்லுவோம், என்ன ஏன்டா இவ்வளவு குட்டியா உன் கண்ணுக்குள்ளார வச்சிருக்க அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் பதில் தெரியாது அப்பெல்லாம். இப்ப ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கும் கண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 அடி தூரம் அல்லது 1.5 அடி தூரம் இருக்கலாமா? சாதாரணமா திங்க் பண்ணுங்க. இறைவனை பத்தி திங்க் பண்றதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ரோஜா பூ வச்சுன்னு பார்த்த தத்துவங்களை தாண்டி ஒரு தத்துவம் இருக்கு, புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற திருமந்திரத்துல சொல்லப்பட்ட அந்த இறைநிலை நமக்குள்ளார எப்படி இருக்குன்னு தெரியணும். கம்ப்யூட்டரோ இல்ல முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அது மனிதரா இருந்தாலும் சரி, அது கம்ப்யூட்டரா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் 1 அடி தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 அடி தூரத்துல இருக்கு நம்ம கண்ணுக்கும் அதுக்கும். இந்த 1.5 அடி தூரத்துல வெளியே இருக்கக்கூடிய ஒரு 2 அடி 3 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த 1.5 அடி தூரத்துல கண்ணுக்குள்ளார் வரும்போது இவ்வளவு சின்னதா சுருங்குது. இது சுருக்குனது யார்? கண்ணுக்கும் ஆப்ஜெக்டும் நடுவுல என்ன இருக்கு? ஒரு ஒரு மனிதன். ஸ்பேஸ், அந்த இறைநிலை, காந்தம், லென்ஸ் இருக்குயா. ஓகே, லென்ஸ் இருக்கா? சுத்தவெளி ஒரு பாயிண்ட் தானங்கய்யா, ஃபோக்கல் பாயிண்ட் பிசிக்ஸ்ல.
பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். எனக்கு பிசிக்ஸ் எல்லாம் தெரியாது, இருந்தாலும் நான் பிசிக்ஸ் பக்கம் வரல. ஒரு தாங்கள் முன்னாடி அறிவு இருக்கக்கூடிய மனிதன் கண்ணுக்குள்ளார போகும்போது குட்டியா கண்ணுக்குள்ளார தெரியறான், ஒரு சின்ன சைஸ்ல கண்ணுக்குள்ளார விழிக்குள்ள கண்ணுக்குள்ள இருக்கு. முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கண்ணுக்குள்ளார போகும்போது சின்னதா சுருங்கி இருக்குல்ல, இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளார அது சுருக்குனது யாரு? மனம், காந்தம்ங்கய்யா. மனம் தானே, நம்ம கண்ணு பாக்குது. நம்மளோட ஆன்மா. அதுதான் ஈசனோங்க ஐயா. இறைநிலை தாங்க ஐயா. இறைவெளி, சுத்த வெளி, ஒரு எம்டி ஸ்பேஸ். நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா வெறும் ஸ்பேஸ் தான் இருக்கு. இந்த ஸ்பேஸ்க்குள்ளார இந்த வெட்ட வெளிங்கிறத பத்தி எத்தனை திருமந்திரத்துல கிளாஸ் எடுத்திருக்கோம்? ஐயா, நான் சொன்னேங்கய்யா, முதல்லயே சார் சொல்லிட்டேங்கய்யா. நானும் சொன்னேன் சார். நான் ஸ்பேஸ் சுத்தவெளி சுத்தவெளின்னு சொன்னேன் சார். சுத்தவெளி ஸ்பேஸ்ங்கிறது, அதுக்குள்ள காத்து இருக்கு, அதுக்குள்ள ஆகாசம் இருக்கு, அதுக்குள்ளார காந்தம் இருக்கு. நீங்க சொன்னது எல்லாமே அதுல இருக்கு. அது எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, எம்டி ஸ்பேஸ், அது எங்கெல்லாம் இருக்கும்? எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த ஸ்பேஸ்க்குள்ள தானே நாம இருக்கோம். ஆமா, நமக்குள்ளார ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் ஒரு ஆப்ஜெக்ட கண்ணுக்குள்ளார சுருக்கி கொண்டு வந்து வைக்குது. அந்த ஸ்பேஸ் தான் சுருக்கி உள்ளார கொண்டு வருது. இப்ப ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம கண்ணுக்கு வர டிஸ்டன்ஸ்ல ஒரு அடி தூரம் இருக்குமா? ஆப்ஜெக்ட் ஒரு அடி தூரத்துல இருக்கு, கண்ணு ஒரு அடி தூரத்துல இருக்கு. இந்த நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல, இந்த எம்டி ஸ்பேஸ்ல அந்த உருவம் இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்குங்கய்யா. நிழலா இருக்கும் இல்லையா? ஆமா, இப்ப உங்களுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் இருக்கு, உங்க கண்ணுல ஒரு சின்ன இமேஜ் கண்ணுல தெரியுது, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய விழியில ஒரு இமேஜ் இருக்கு. இப்ப இந்த சிஸ்டத்துக்கு நடுவுல எம்டி ஸ்பேஸ் தானே இருக்கு. அந்த எம்டி ஸ்பேஸ்ல சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சுருங்கி தானே கண்ணுக்குள்ள சின்னதா வந்திருக்கும். பாருங்க, இந்த படத்தை நல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப கண்ணோட லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அந்த பொருள் வந்து சின்னதா சுருங்கி உள்ளார வரது இருக்கு. இப்ப கர்சர் மூவ் ஆகுறது தெரியுதா சிஸ்டம்ல? தெரியுதுங்கய்யா. இப்ப உங்க கண்ணு முன்னாடி உங்க மனிதர் ஒருத்தர் நிக்கிறாரு. இவரோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரிதான் கண்ணோட லென்ஸ் வந்து இவங்களோட போக்கஸ் பண்ணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், இங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உருவம் சின்னதா சுருங்கி இந்த கண்ணு வெளியில ஒரு படம் இருக்கும், அதே மாதிரி இருக்குமா? இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த கண்ணு வரைக்கும் வர டிஸ்டன்ஸ்ல இந்த உருவம் இருக்குமா இருக்காதா? இருக்குங்கய்யா. இருக்கும். இங்க இருக்கிற எம்டி ஸ்பேஸ்ல இந்த உருவம் அப்படியே கலந்து வந்ததுனாலதான் கண்ணுக்குள்ளார அது அப்படியே வந்திருக்குது. இப்ப இந்த உருவம் இந்த எம்டி ஸ்பேஸ்ல கலந்துடுச்சு இல்ல? இப்ப இந்த எம்டி ஸ்பேஸுக்கு எவ்வளவு எல்லை இருக்கு, எவ்வளவு பெருசு இருக்கு அந்த எம்டி ஸ்பேஸ்? அதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது. எல்லை கிடையாதுங்கய்யா. அதுக்கு எல்லையே எல்லையும் இல்லாதது. கிடையாது, திசையும் கிடையாது, எல்லையும் கிடையாது, எல்லா பக்கமும் இருக்கும். கரெக்டா? அதுதான் பறந்து விரிஞ்சு இருக்கும். அப்ப பறந்து விரிந்து இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ்ல இந்த உருவம் கலந்துருக்கு. இப்ப இந்த உருவம் இங்க மட்டும்தான் இருக்குமா, இல்ல எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்குமா? எல்லா இடத்துலயும் தாங்கய்யா. எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப நம்ம பேசுற பேச்சு, நம்ம ஸ்கிரீனு, நம்ம பாக்குறது, இது எல்லாமே இது வந்து நமக்கு 2 பேருக்கு நடுவுல மட்டும் இருக்கா, இல்ல ஒட்டுமொத்த இந்த எம்டி ஸ்பேஸ், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லையற்று இருக்குமா? எல்லா இடத்துலயுமே தான் கலந்துதாங்கய்யா. எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப என்ன புரியுது நமக்கு? நாமளும் எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறோம், இறைவனும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கிறான். புரியுதா? அதுதான் அந்த முதல் வரி, காணுகின்ற கண்ணொளி காதல் செய் ஈசனை. ஈசன் எப்படி கலந்திருக்கிறாங்கிறது, காதல்னா கலக்கிறது, எப்படி கலந்திருக்கிறான்னு புரியுதா? நாம் எப்படி ஈசன்ல கலந்திருக்கிறோம்ட்டு. வள்ளலார் பெருமான் வந்து கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அண்ணன் சொல்ற மாதிரி நான் படிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு ரூமு, அந்த ரூம்ல எனக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துருங்க, நாங்க வச்சுட்டு படிச்சுக்கிறேன், நான் பள்ளிக்கூடம் போறேன், அப்படிதான் சொன்னாரு. என்ன பண்ணிட்டு இருந்தாரு அங்க? கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு. கண்ணாடி பயிற்சின்னா கண்ணாடியில இவரோட உருவத்தை போய் பார்ப்பாரு.
அந்த கண்ணுல பார்க்கக்கூடிய அந்த கண்ணுக்கும் அந்த இமேஜ், அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய இமேஜுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த இறைவெளி அவரோட ஒட்டுமொத்த பாடி அதுக்குள்ள கேரி ஆகுது. நாமளும் தான் போய் கண்ணாடி பாக்குறோம், நாம தான் கேமரால பாக்குறோம். நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? ஹேர் கரெக்டா இருக்கா? ஐப்ரோ கரெக்டா இருக்கா? பொட்டு கரெக்டா இருக்கா? சோ இதுதான் நம்மளுடைய கண்ணோட்டம். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த இமேஜ்ல இருந்து இந்த கண்ணு வரைக்கும் வரக்கூடிய வகையில இந்த உடம்பை எப்படி சூக்ஷ்ம சரீரம் எடுக்குது. அப்ப அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகி எப்படி நம்ம கண்ணுக்குள்ளார போகுது, திரும்ப நம்ம கண்ணு எப்படி அதை அப்ரோச் பண்ணுது. தன்னுடைய உடலை தானே பார்க்கின்ற போது அங்க சூக்ஷ்ம சரீரம் எடுக்குது. அவர் தன்னை எப்படி முடிச்சிட்டார், எப்படி வந்து அவருடைய இந்த உலகியல் வாழ்க்கை எப்படி முடிஞ்சது, உலகியல்ல இருந்து இந்த உலகத்துல இருந்து அவர் எப்படி போனாரு, அவர் எப்படி மறைஞ்சாரு, ஜோதியா ஆயிட்டாருன்னு ஜோதி ஆயிட்டாருன்னு தெரியாது. ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திருந்தா மட்டும்தான் தெரியும். அவர் ஜோதி ஆனாரா, ஆவி ஆனாரா, என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியாது இல்ல. அப்ப இந்த சரீரமானது அந்த அளவுக்கு அவங்க வந்து புரிதல் இருந்து இறைநிலையை அப்படிதான் அணுகுறாங்க. நமக்குள்ளார இறைநிலை அப்படிதான் இருக்கு. இப்ப இங்க வந்து கண்ணொலின்னு சொல்றதும் நீங்க ஜோதின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுதான். அதே ஜோதி தான் இன்னைக்கு ஆண்ல ஒரு உருவம், பெண்ல ஒரு உருவம், ஆண் உருவமா இருந்தாலும் சரி, பெண் உருவமா இருந்தாலும் சரி, அல்லது இரண்டும் கலந்து இருந்தாலும் சரி, உருவாய் அருவாய் நின்ற அவன் ஆதி பெருமன், அவன் ஆதியாய் இருக்கிறான். இப்பேற்பட்ட இறைநிலையை வந்து ஒரு மனிதனால உணர முடியல. என்ன காரணம்? பூன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு. நாக்குல கிடைக்கிற டேஸ்ட், இங்க ஒரே ஒரு புலனை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நாக்குல ஒரு டேஸ்ட் வந்துச்சுன்னா அது ஏன் வந்துச்சுன்னு பார்க்கணும். வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம ஞானம் இந்த 3வது லைன்ல. நாக்குல டேஸ்ட் உருவாகுது, உருவான டேஸ்ட் அப்படியே டேஸ்ட்னு அதை அனுபவிச்சுட்டு அது மட்டும் சுகத்தை அனுபவிச்சுட்டு அது மீண்டும் வேணும்னு ஒரு விருப்பத்தை உருவாக்கிட்டு போறது சாதாரண மனிதர்களுடைய இயல்பு. ஆனா இந்த நாக்குல இந்த உணர்ச்சி எப்படி உருவாச்சு? இப்ப எப்படி கண் பார்வைக்கு நம்ம எப்படி கொடுத்தோம்? இந்த கண்ணுல பார்க்கும்போது ஒரு உருவம் அங்கிருந்து இறைவெளியில கலந்துதான் இங்க வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் கலந்து நமக்குள்ளார வந்திருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வந்த மாதிரியே நாக்குக்குள்ளார டேஸ்டா ஒரு பொருள் உருவாச்சு. இந்த நாக்குக்கும் ஒரு பொருளுக்கும் நடுவுல என்ன இருக்கும்? நாக்கு மேல ஒரு பொருள் நீங்க எடுத்து வைக்கிறீங்க, சாப்பாடு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நாக்குக்கும் சாப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமா? இந்த நாக்குக்குள்ளார ஃபுல்லா இறைநிலை நிறைஞ்சிருக்குமா? சுத்தவெளி நிரம்பி இருக்குமா? பொருளுக்குள்ளாரே நிரம்பி இருக்குமா? எல்லாத்துக்குள்ளாரையும் சுத்தவெளி நிரம்பிதானே இருக்கும். இந்த சுத்தவெளி ஆகிய அந்த இறைவெளி இல்லைன்னு சொன்னா நாக்குல டேஸ்ட் உருவாகுமா? கண்டிப்பா வராது. அப்ப டேஸ்ட் உருவாகிறதுக்கு இறைவன் தான் புரியுதா, இறைவன் தான் அங்க இருக்கான்ட்டு. அப்போ ஒவ்வொரு உணர்ச்சி உருவாகிறதுக்கும் இறைவன் தான் காரணம். இததான் நமக்குள்ளார இறைவன் உணர்வாக இருக்கிறான்னு சொல்றோம். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சேன்படு பொய்கையின் செயலணையாறு. சோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய இறைவன் ஒரு செய்கை, பொய்கை அப்படிங்கறது வந்து சில இடத்துல துரியம்னு சொல்றது உண்டு, பொய்கைங்கிறது நீர்நிலை சொல்றது உண்டு, பொய்கை காலம்னு சொல்லிட்டு ஒரு வர்ம புள்ளிகள் கூட தலையில சொல்றது உண்டு. சோ இவன் வந்து நம்ம உடம்புக்குள்ளார நீக்கமர நிறைஞ்சு எல்லா இடத்துலயும் இருந்து எல்லா உணர்வாக இருக்கிறான் இறைவன். இவனை ஏன் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல? இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? நாம ஒரு புலன்கள் ஒரு அனுபவத்தை பெறுகின்ற போது அந்த மாயையில சிக்கி நான் தான் அனுபவிக்கிறேன் என்ற அபிப்பிராயத்தை மாத்தணும். எப்படி மாத்துறது? பகவத்கீதையில ஒரு இடம் உண்டு. எவன் ஒருவன் அனுபவிக்கின்ற அனுபவங்களை எல்லாம், எவன் ஒருவன் தன் புலன்கள் மூலமாக பெறுகின்ற அனுபவங்களை எல்லாம் தன் ஆன்மா நிலையிலேயே நின்று அனுபவிக்கிறானோ அவனுக்கு புத்தி யோகின்னு பேரு. இப்ப புத்திங்கிறது என்ன? புத்தி எப்படி வெளிப்படைய செய்யறது? எவன் ஒருவன் 5 புலன்களையும் ஆமை போல் தன் அவயங்களையும், ஆமை வந்து தன் அவயங்களை எல்லாம் உள்ளார அடக்கிக்குமா, அது போல தனக்குள்ளார அடக்கிக்கிட்டு வாழ்கின்றவன் புத்தியோகி. அப்ப நம்முடைய புலன்கள் எல்லாம் எப்படி நாம அப்படி அடக்கணும்னா என்னன்னா
இந்த ஒவ்வொரு புலன்களும் அனுபவிக்கும் போது நான் என்ற உணர்வு இல்லாம நீங்க எங்கெல்லாம் நான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ, எங்கெல்லாம் நான் என்ற உணர்வு இருக்கோ, அந்த நான் என்ற வார்த்தைக்கு பதிலா நான் என்ற உணர்வுக்கு பதிலா ஒரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணணும். என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? இறைவன், இறைநிலை. அவ்வளவுதான். இறைவன்னு போட்டாலும் சரி, இறைநிலைன்னு போட்டாலும் சரி. இப்ப அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? இப்ப யாரு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கிறது? இறைநிலை தான். யாரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது? இறைநிலை தான். யாரு கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறது? இறைநிலை. எல்லாம் இறைநிலை தான். சர்வம் இறைநிலை. இப்ப இந்த கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து கண்ணு பாக்குறது இறைவன் மூலமாக இறைவனே வடிவம் எடுத்து அவனே கண்ணுக்குள்ளார வந்து அவனே ஜோதியாகி அவனே உணர்வாகி அவனே அறிவாகி அவனே புரிதலுமாக இருக்கிறான். இப்ப இந்த வார்த்தையை படிக்கும் போதே நம்ம ஒவ்வொன்றும் இறைவன் உங்களால பதில் சொல்ல முடியுது இல்ல? அப்ப இறைநிலைத்தான் இப்படி தன்மாற்றம் அடையுதுங்கிறது புரியுது தானே? இப்ப புரிய வைக்கிறது யாரு? இறைவன் தான். அவ்வளவுதாங்கம்மா. இதுக்கு பேர் தாம்மா ஆத்ம ஞானம். இதுக்கு பேர் தாம்மா இறை ஞானம். இதுக்கு பேர் தாம்மா தன்னை உணர்தல். அவ்வளவுதாங்க. ஐயா ஒரே ஒரு டவுட். ம் இப்ப நான் அப்படின்னு சொன்னா அகங்காரம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு ம் நான்ங்கிறதுக்கு பதில் அடியேன் சொல்றேன், அடியேன் ம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அகங்காரம் போயிடுதா? போகாது. அது வார்த்தை வார்த்தை தான் மாறுது இல்லையா? வார்த்தைதான். அடியேன் என்று சொல்வது அடியார்க்கு அடியேன். அதாவது நான் வந்து பணிவிடை செய்யக்கூடியவன். அடியேன் என்பது இறைவனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவன். அது வந்து என்ன வருதுன்னா துவைதம் இருக்கு. இறைவன் வேறு, நான் வேறு. என்னை விட இறைவன் உயர்ந்தவன், அவனுக்கு நான் வந்து பணிவிடை செய்யறேன். அவன்தான் எனக்கு எல்லாமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு இடம் தான் அடியேன்னு சொல்லக்கூடியது. இறைவன் மீது கொண்ட பக்தி, இறைவன் மீது கொண்ட காதல் அப்படி சொல்லலாம். இங்க ஒவ்வொன்றுமே இறைவன் என்ற அந்த நானுங்கிற இடத்துல இறைநிலையை நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா நானே இறைவன் என்ற நிலை. அனைத்திலையும் இறைவன் வந்து சர்வமாக வியாபித்து இருக்கக்கூடியவன். நானே அந்த நிலைக்கு போகும்போது சர்வமும் நானாகிறேன். இங்க பேதம் என்பது இல்லாம போகும். இது அத்வைதத்துக்கான ஒரு வழிமுறை. இதுதான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட். இப்ப இறைநிலையை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அனுபவிக்கின்ற ஒரு அனுபவமும் பெறுகின்ற ஒவ்வொரு ஞானமும் அனைத்தும் இறைவனுடையது. இது எல்லாமே இறை சொரூபத்திலே நிற்கும். இப்ப இந்த நிலையை வந்து கற்பனையா கூட இருக்கலாம். கற்பனையா கூட இருக்கலாம். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இப்ப நானுங்கிறது எடுத்துட்டீங்க, இறைவனுங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. சரி, நான் எனது அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. இப்ப எனதுங்கிற தத்துவத்தை பத்தி பேச வருவோம். நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம உடம்பு வலிக்குது என்னன்னு சொல்லுவோம்? என்னுடைய உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவோம். என்னுடைய மனசு வலிக்குது என்னன்னு சொல்லுவோம்? என்னுடைய மனசு வலிக்குதுன்னு சொல்லுவோம். இப்ப என்னுடைய உடல், என்னுடைய மனம்னு சொல்லுவோம். இதெல்லாம் தனது, நம்மளுடைய சொத்து. இப்ப நானுங்கிறது இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் என்னுடைய இதுன்னு இருந்தது. தானுங்கிற வரைக்கும் தனதுன்னு இருந்தது. இப்ப தானுங்கிற இடத்துல இறைநிலையை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்ப தனதுங்கிறதுலாம் என்ன ஆகும்? இறைவனுடையதா மாறிடுது. புரியுதுங்களா இல்லையா? இப்ப நீங்க எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய கர்மா, போன திருமந்திரத்துல பார்த்தமே அது முன்பில் கொழுவி. இது வரைக்கும் நாம எடுத்த அனுபவத்துல, இது வரைக்கும் எடுத்த பிறவியில நாம அனுபவிச்சிருக்கக்கூடிய பழைய கர்மாக்கள், வினைப்பதிவு, களங்கம், அதெல்லாம் நம்மளால அனுபவிச்சு தீக்கணும். முடியுமா? அதெல்லாம் அனுபவிச்சு தீர்க்கறதுக்கான அழகான மனித பிறவி கொடுத்தாலும் கூட மனித பிறவியிலும் விருப்பு வெறுப்புக்கு இடம் உண்டு. விருப்பு வெறுப்புக்கு இடம் உண்டுன்னு சொல்றதை விட விருப்பு வெறுப்பு மட்டுமே உள்ளதுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பழைய வினைப்பதிவெல்லாம் நம்மளால அனுபவிச்சு தீர்க்க முடியுமா அப்படின்னா சாத்தியமே இல்லை. அதுக்கு நான் என்பதை இறைவன்கிட்ட ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனது என்பது என்கிட்ட இல்லை, அது இறைவன்கிட்ட அங்க டிரான்ஸ்பர் ஆயிடுது. ஈசன் எப்பேற்பட்டவன்?
ஈசன் எப்பேற்பட்டவன்? ஈசனோட நீங்க கலந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஈசன் வந்து கிளேச கர்ம விபாகாசீர் அபராமரிஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரா. இங்க எப்படி கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தனக்குள்ளார கரைஞ்சி திரும்ப அது நமக்குள்ளார வந்து உருவம் வருதோ, எல்லாத்தையும் தனக்குள்ள கரைத்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவன் இறைவன். அப்ப நம்முடைய பழைய கர்மா எல்லாம் அதுக்குள்ள துவஞ்சு அழிஞ்சு போயிடும். அப்ப நம்ம கர்மாவை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, எண்ணங்களால, அது கற்பனையா கூட இருக்கலாம், வெறும் வார்த்தைகள் இல்ல. சோ நம்மளுடைய உணர்வுபூர்வமா நீங்க செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நடுவுல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா திங்க் பண்ண உங்களுடைய கொஞ்சமா அந்த நான் தான் இறைவன் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு திருமந்திரம் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு 2 திருமந்திரம். உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமனில்லை. இப்பேற்பட்ட அபிப்பிராயத்துல வாழக்கூடிய நமக்கு என்னப்பா லாபம்? இந்த மாதிரி நானுங்கிற இடத்த நான் வந்து இறைவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ண உடனே எனது கர்மாக்கள் எல்லாம் எவனுடையதாக மாறிவிட்டது. எல்லாம் கடவுள் பக்கம் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இது. இதை விட வேற யார் திருமந்திரம் சொல்லிக் கொடுக்க முடியும்? இதை விட திருமூலர் எப்படி சொல்லிக் கொடுக்க ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியும்? திருமந்திரத்தை இதை விட ஈஸியா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. திருமூலரை விட ஈஸியா யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி கொடுத்துரு. என்ன உங்களுக்கு பலன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நமன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இறப்பு என்பது இல்லை. ஏன்? நாம தான் இறைவனோட மெர்ஜ் ஆயிட்டோம்ல. இறைவனுக்கு இறப்பா இருக்க போகுது, நமக்கு இறப்பு கிடையாது. அவனது இந்த உடல் வேண்டுமேனால் அழிந்து போகலாமே தவிர நாம் இறைவனாக இறைவனாக இருப்போம். வாழும் போதே இறைவனா வாழ்றதுக்கு உங்களுக்கு என்ன குறை? இருக்கிறதே எல்லாத்துக்கும் தலைவன். இவ்வளோ நேரம் படிச்சுட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தலைவன், பிரபஞ்ச தலைவன், எல்லா உயிருக்கும் தலைவன், அப்படிதானே படிச்சுட்டு வந்தோம். அதே தலைவனை நீங்க வாழுங்கன்னு சொல்லும் போது நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம அதிகபட்சமா எதுக்கு ஆசைப்படுறோம்? ஒரு வீட்டுல குடும்ப தலைவனாவோ தலைவியாவோ, இல்லது அட்லீஸ்ட் அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவனாவோ தலைவியாவோ ஆசைப்படுறோம். அதுக்கும் மேல போன ஒரு எம்எல்ஏ, எம்பி, அதுக்கு மேல போன சிஎம், பிஎம். அதுக்கு மேல என்னதான் பதவி நீங்க அடைவீங்க? இந்த பதவி எதுவுமே நிரந்தரம் இல்லை, அது நிலையானதும் இல்லை, அது யூஸும் இல்லை. அப்ப நமக்கு எப்பேற்பட்ட பதவி? இறைவனோடைய சேரக்கூடிய ஒரு பதவி, அற்புதமான ஒரு வாய்ப்பு. எதை நீங்க பண்ணா போதும். அப்படி பண்ணா உங்களுக்கு இறப்பே இல்லை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உச்சியில் ஓங்கி, அவர் எங்க இருக்காரு? இப்ப உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை, சோ அது வந்து ஒளியாகவும் நாதமாகவும் சப்தமாகவும் வெளிச்சமாகவும் அதிர்வலைகளாகவும் உள்ளார அறிவாகவும் அவர் வந்து நமக்குள்ளாரே இருக்காரு. இது நமக்குள்ளாரே இருக்குங்கிறது வந்து இப்ப நம்ம சொன்னல எம்டி ஸ்பேஸ் தான். எம்டி ஸ்பேஸ்ல எதுவுமே இல்லை, ஆனா அதுல எல்லாமே இருக்கு. பொருளா எதுவும் இல்லை, அறிவா இருக்கு. இந்த இறைநிலை தனக்குள்ளார உணர்வா இருக்கு. அதேதான் அவர் சொல்றாரு, உச்சியில் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நமக்குள்ளார உணர்வா இருக்குன்னு சொன்னதைதான் இங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இவரோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது, இவரோட நீங்க மெர்ஜ் ஆகும் போது உங்களுக்கு துன்பம் என்பதும் கிடையாது, இறப்பு என்பதும் கிடையாது, இன்பமே மிகுதியாய் நிற்கும். விச்சும் விரிச்சுடர் மூன்றும் உலகுக்கும் தச்சும் அவனேதான் சமைக்க வல்லான். உங்களை முக்தியில கொண்டு போய் சேர்த்தக்கூடியவன் அவன்தான். அதுக்கான பக்குவப்படுத்தி கொண்டு போய் கொடுக்கிறவன் அவன்தான். இங்க இந்த பூ உலகத்துல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கதிரவன் சூரியன் இருக்கு. அதுல வெளிச்சம் இருக்கு, வெப்பம் இருக்கு. அந்த வெளிச்சம், வெப்பம், இந்த ஆற்றல், 3 விஷயம் இருக்கு. சூரியன்ல இருந்து ஆற்றல் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல ஒண்ணு கூட ஆற்றலே கிடையாது. பிராணனே அங்கிருந்தா வருது, வெளிச்சம் அங்கிருந்தா வருது, வெப்பம் அங்கிருந்தா. இப்படி இந்த எல்லாமே அவனே வந்து விரிந்து, இறைவன் வந்து அவனாக விரிந்திருக்கான். இப்ப நீங்க சூரியன் தான் இதை கொடுக்குறான்னா, சூரியனுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல காப்பு வந்தது உண்டு. சூரியனோட மகனை கொஸ்டின் கேட்பான், இந்த பாரு, உங்ககிட்ட இருந்து தங்க நிறமான கதிர்கள் எல்லாம் வருது இல்ல, இந்த கதிர் எல்லாம் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, கண்டிப்பா அது நீ இல்லை.
ஆனா அதனுடைய உண்மையான சுரூபம் பின்னாடி ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. அதனால நீ என்ன பண்ற, இந்த கதிர்கள்லாம் கொஞ்சம் விளக்கு, கொஞ்சம் குறைச்சு வை. நான் உண்மையான உள்ளாரக்கூடிய சத்தியத்தை என்ன பார்க்கணும். அடிக்கடிக்கு எல்லாரோட வாயிலும் ஒலிக்கிற பாடல், இரண்மையேன பாத்திரேன சத்தியஸ்யாபிகிதம். உண்மையான சத்திய தர்மத்தை நான் தரிசிக்க வேண்டும், உன் ஒளி கதிர்களை விலக்கிக்கொள். இவ்வாறு இவன் வந்து விரிந்து சுடர் விட்டு இந்த உலகத்துக்கு வந்து 3 விதங்கள்ல வந்து இந்த உலகத்துக்கு எல்லாமே அழித்துக் கொண்டு நமக்கு ஆற்றலையும் அனைத்தையும் வழங்க வல்ல அந்த இறைநிலை, அவனே நமக்கு முக்தியும் முழுமையும் கொடுப்பான் அப்படிங்கிறது இந்த திருமந்திரம். அதுக்கு இன்னொரு கம்பேரிசன் வேற, குட்டிய கதை சொல்லி சொல்ற மாதிரி. குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றதெல்லாம் வனைவன் குசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசையில் உலகம் அது விதுவாமே. குசவன் திரிகையில் ஏற்றினா அந்த திரிகைங்கிறது வீலு, அந்த சக்கரத்துல கொண்டு வந்து அதை சுத்த விட்டு அவன் கொண்டாந்து மண் அது மேல வச்சுட்டானா, ஏற்றி அப்படின்னா மண் அதுல வச்சுட்டு மண்ணை ஏற்றி, குசவன் வந்து ஒரு கொய்யவன் வந்து மண்ணை கொண்டு வந்து அந்த வீல்ல சுத்தி அதை பக்குவப்படுத்தி அங்க வச்சுட்டு, அவன் மனதுற்றதெல்லாம் அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அத்தனையும் அவனால செஞ்சுக்க முடியும். அந்த மண்ணை எப்படி வடிவமைக்க நினைச்சானோ அப்படி வடிவமைச்சுக்க முடியும். அதே போலதான் கடவுளை நீங்க அந்த இறைவனை தனக்குள்ளார நின்னு கோன் நந்தி அந்த உயர்ந்தவனை வந்து நீங்க வேண்டி நின்றால், இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அசையில் அப்படின்னா அசையக்கூடியது, அசையாதது, இந்த உலகம் எல்லாமே அது விதுவாமை. இங்க அசையறது அசையாதது, நீங்க பாக்குறது பார்க்காதது, கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது, இது எல்லாமே இறைவனுடைய தன்மாற்றம். அது அனைத்துலயும் நம்ம மெரிச்சா இருக்கணும். இறைநிலை எல்லா இடத்துலயும் இருக்கு, நாமளும் எல்லா இடத்துலயும் இருக்கோம், இறைவனோடு கலந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது எல்லை இருக்கா, இல்ல ஏதாவது பேதம் இருக்கா, இங்க நான் நீங்கிற ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இறைவன் வந்து எப்படி இந்த கொசுவன் செய்யறானோ அப்படி அவன் விருப்பம் போல செஞ்சுக்கலாம். இறைவனோட கலந்துக்கிட்டா நாமளும் எதை வேணா செய்யலாம். அங்க இறைநிலையோடு கலந்தா இறைவனுடைய இன்ப நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருமணம். உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாய்த்தலம் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுலங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்து. இப்ப இதெல்லாம் இந்த திருமந்திரங்களை படிச்சு சார் என்ன சார் பண்ண போறோம், இன்னைக்கு நைட் எப்படி சார் வகுப்பை க்ளோஸ் பண்ண போறோம்? இந்த திருமந்திரத்தோட உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த கிளாஸ்க்கு நீங்க வருவீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஈசனோடு கை கலந்த பிறகு எனக்கு என்னையா இங்க வேலை? இனிமேல் நான் படிப்பதற்கு ஒன்றுமில்லை. உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் அழகான வரிகள். இதுல எதுவும் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணணும்ல அவசியமே கிடையாது. இந்த உடல் இருக்கு, அதுக்குள்ளார உயிர் இருக்கு, இப்படி எல்லாம் இறைவனுடைய தன்மாற்றம். மடை வைத்தவாறு 9 வாயுத்தலம். இந்த புலன்கள் எல்லாம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த உடம்பத்தினுடைய அற்புதங்களை எல்லாம் கொடுக்குறாரு. உணர்ச்சி பூர்வமா எப்படி இதெல்லாம் உணர்வாக வருது அப்படின்ட்டு இப்படி எல்லாம் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி. இந்த திடம் வைத்த தாமரை அப்படிங்கறது வந்து மனோமய கோஷத்தை சொல்லுவாங்க, இறைநிலை உள்ளார உணரக்கூடிய இடத்த சொல்லுவாங்க. ஸோ தாமரைங்கிறது சகசிராரத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி வேணா பிசிக்கல் ஃபார்ம்ல வச்சுட்டு ஏதாவது ஒரு உருவகப்படுத்தி கருத்துக்களால் அந்த வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஏதாவது ஒரு உருவத்தை சொல்லி எப்படி வேணா ஏமாத்திக்கலாம். ஆனா எதுவுமே இங்க ஏமாறுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சென்னியுள் அங்கி அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவனோட கண் அப்படியே கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிடணும், அவ்வளவுதான். எங்கெல்லாம் நானுங்கிற உணர்வு இருக்கோ அங்கெல்லாம் இறைநிலை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே வேலை முடிஞ்சு. கடை வைத்து அவ்வளவுதான், கடைசி இறுதி நிலை ஈசன் நிலை, அவனோட கலந்துக்கணும், அவ்வளவுதான். திருமந்திரங்கள்லாம் இங்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே கிடையாது.
எல்லாம் அவரே நீட்டா கொடுத்துட்டாரு. ஓரளவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கடைசி இன்னைக்கு பார்த்த இந்த 5 திருமந்திரங்கள் இறைவனுக்கும் நமக்கும் எந்த விதமான பேதமும் இல்லை. இறைவனே தான் நாம இருக்கோம், எப்படி செயல்படுறோம், இறைவெளிக்கு நமக்கு எப்படி டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு, எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புறேன். இந்த 5 திருமந்திரத்தையும் மங்கையர்க்கரசி அம்மா பாட சொல்லி கேட்கலாம். 4 திருமந்திரமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கும்பலம் திருச்சி. திருச்சிற்றம்பலம். இன்பப் பிறவி படைத்த இறைவனும் துன்பம் செய்பாச துயருள்ளடைத்தனன் என்பிற்கொழுவே இசைந்துரு தோல் தசை முன்பிற்கொழுவே முடிகுவதாக்குமே. காண்கின்ற கண்ணொளி 2வது பாட்டி தான் வருது அதானா? காண்கின்ற கண்ணொளி காதல் செய்சனை ஆண் பெண்ணலியொருவாய் நின்ற ஆதியை பூண்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேண்படு பொய்கையின் செயலனையாரே. குசவன் உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சிய இன்பம் கொள்வார்க்கு நமனில்லை விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கும் தச்சும் அவனேதான் சமைக்க வல்லானே. குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றதெல்லாம் வனைவன் குசவனை போல் எங்கள் கோணந்தி வேண்டில் அசையில் உலகம் அது விதுவாமே. உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த அது மடை வைத்த 9 வாய்தலம் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள்ளங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. கை வைத்த ஈசனை கை கலந்தேனே, அழகா இருக்கம்மா. வாழ்க. ஓகே, இன்னைக்கு திருமந்திரம் பார்த்து இந்த திருமந்திரங்கள் இருக்கக்கூடிய பார்த்த விஷயங்கள்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள், சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், வாழ்க்கையில எப்படி சார், நடைமுறை வாழ்க்கையில அப்படி ஏதாவது சந்தேகங்கள் உருவானதா படிக்கும் போது? ஆமா சார். சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் விளங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம்ன்றதுக்குள்ள கோமதியமா ஆமான்னு சொல்றாங்க. இல்ல சார், எல்லாமே புரியுது, தெரியுது, எல்லாமே ஏத்துக்க முடியுது. பட் எதுவுமே உணரவே முடியல அப்படின்றதுதான். உணர்றது டைம் எடுக்கும் அப்படின்றது தெரியுது. பட் காரணம் பாசம். பாசம்னா தெரியுமாமா? சார்
நீங்க உங்க புள்ள மேல வச்சிருக்கிறது உங்க புருஷன் மேல வச்சிருக்கலாம், நாங்க பாசம்னு சொல்லல. அது மட்டும் இல்ல, அதுவும் பாசம் தான். ஒட்டுமொத்த இந்த லைஃப்ல நீங்க என்னெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல தொடர்பு கொள்றீங்களோ அத்தனையும் மாயை. அந்த மாயையோட தொடர்பு கொண்டோம். அதுதான் பாசம் சொல்றோம். அதுதான் உங்களை வந்து புத்திக்கு எட்டியும் கூட உணர முடிய மாட்டேங்குது. புரியுதாங்கம்மா? அதான் சார் அந்த அறியாமை, அந்த மாயை எல்லாமே பேர் நிறைய சொல்லிட்டே போலாம். பட் அதெல்லாம் எப்ப போய் நம்ம எப்ப இந்த பக்கம் திரும்புறது அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சுட்டே இருக்கிறது. அட கடவுளே, இப்பதானே சொன்ன எல்லா அதுக்கான ஈஸியான டெக்னிக் திருமூலர் சொல்லி கொடுத்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாருல. அதுவும் தெரிஞ்சிருச்சு சார், டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், அப்ளை பட் பண்ணுங்க. யூஸ் பண்றதுக்கு தான். ஸ்ரத்தா ஸ்ரத்தா நம்பிக்கையோட ஸ்ரத்தா வீரியம் ஸ்மிருதி சமாதி பிரக்ஞா பூர்வக திரேசம். என்ன பண்றீங்க? ஸ்ரத்தையோட நானுங்கிற இடத்துல எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. இறைநிலை இறைவன் போட்டுருங்க. எனதுங்கிறதெல்லாம் இறைவனோடதுன்னு போடுங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு 1 வீக் ட்ரையல் பாருங்களேன். அடுத்த வாரம் பேசிக்கலாம். ட்ரை பண்றேன் சார். அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் அவன் மேலதான் பழிய போடணும். ஓகேவா? ஷூர் சார். சரி. சந்தோஷம் நிறையும் ஐயா உங்களுக்கு இங்க ஏதாவது இறைநிலையா இருக்கும் செல்போனுங்க ஐயா. செல்போனு நீங்க எல்லாமே இறைவன் மேல பழிய போட்டீங்க. அனுபவிக்கிறெல்லாம் இறைவன் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்க. எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இறைவனோடதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல உங்க வீட்டு வாசப்படில போலீஸ் எல்லாம் வந்து நிக்காது. தைரியமா நம்பிக்கையோட ரீப்ளேஸ் பண்ணுங்க. பாத்துறீங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டுறோம். ஐயா. ஹேண்டில் பண்ணுங்க. நமஸ்காரம் ஐயா. அதாவது எதிர்ப்புல இருக்கிறத வந்து கேக்குது. நான் சொல்றது நான் ரீச் ஆகுதா பேசுறது? கேக்குதுங்க. அதாவது எதிர நிக்கிற வந்து பொருளாகட்டும் இல்ல மனிதனாகட்டும் எந்த ஒரு உயிராகட்டும் நம்ம ஒரு அதோட இதுல வந்து ரியாக்ஷன், அதாவது உணர்ச்சி வசப்பட்டுறோம். அதாவது நம்ம வந்து தெரியுது இது இறைவன் தான், நம்ம வந்து கடக்கூடாதுன்னா இப்ப ஏதாவது ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி வரும்போது இந்த உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியல. அது கோபத்தை சொல்ல வரல, ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும்போது அது ஆக்ஷனா இல்ல, அது ரியாக்ஷனா தான் மாறுது. அமைதியா இருக்க முடியல. ஏன்னா அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து துன்பத்தை எதுன்னு அப்படியா அப்படின்னு நம்ம வந்து தலையை மட்டும் ஆடிட்டு பேசாம அடுத்த வேலையை பார்க்க முடியல. அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. அந்த உணர்ச்சியை வந்து நம்ம இறைநிலை அதை அனுபவிச்சுட்டு போவோமே இல்ல கொடுத்துட்டு போவோங்கிறது வரமாட்டேங்குது. அதுதாங்க. இப்ப வந்து இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க, உங்களை பக்குவப்படுத்திக்கோங்க, நீங்க சகிப்புத்தன்மையை உருவாக்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அது சாத்தியமே இல்லை. எவ்வளவுதான் நீங்க பக்குவப்பட்டாலும், எவ்வளவுதான் நீங்க வந்து அமைதியா இருந்தாலும், எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும், எதிரில இருந்து தூண்டுறவங்களுடைய அளவு இருக்கு பாருங்க, அது எக்ஸ்ட்ரீம்ல போகும். உங்களோட சகிப்புத்தன்மையை தவிடுபொடி ஆக்கிரும். இப்ப இந்த பொறாமையா இருக்கட்டும், இல்ல வேறு ஒருத்தர் பண்றதனுடைய அதனுடைய பாதிப்புகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த மாயையும், இது அனித்தியமான இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அனைத்தும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிரகிருதி தத்துவங்களை நம்ம முன்னார பார்த்தோமே, சிவ தத்துவங்களை பார்த்தோமே, இது எல்லாமே மாயை அப்படிங்கறது கம்ப்ளீட்டா விலகி உங்களுக்கு நான் என்ற அந்த உணர்வு அத்து போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். நானுங்கிற தன்னுணர்வு இருக்கிற வரைக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணியே ஆகணும். இது இயற்கை நியதி. ஏன்னா அந்த பசு அப்படிங்கறத வந்து இறைவனை உணர்ந்து இந்த பாசத்தை பிரிச்சா மட்டும்தான் விடுதலையை தவிர இதுல இருக்கிற வரைக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணியே தான் ஆகணும். இந்த புரிதல் உணர்வா வர வரைக்கும் இந்த மாதிரி ரியாக்ஷன், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நடந்துகிட்டே தாங்க இருக்கும். சரி, அதாவது நான் தான்ங்கிற இதை வந்து நான் வந்து குறைச்சிக்கிறேன், அதை வந்து நான் கண்டுக்காம இருக்கேன் அப்படிங்கும் போது நான் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாம எங்கேயோ ஒலி கேட்கறது நான் விட்டுட்டேன் போனேன். நெக்ஸ்ட் அடுத்தது பழி சொல்லு மூலமா வருது. நீ செய்யாதனால இப்ப நெக்ஸ்ட் பாதிப்பு வருது அப்படிங்கிற ஒரு பழி வரும்போது உடனே தலை சொல்லி ஆரம்பிச்சிடும், ஐயோ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படி வேணா அப்ப செய்ய நிர்பந்தப்படுறோம் அந்த காரியத்துல இருந்து. அது ஏதோ ஒரு வகையில லீகல் விஷயமாவோ ஏதோ ஒரு நிர்பந்தப்படுத்துறோம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம எப்படி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அமைதியா விட்டுட்டு போனோம்னா அப்ப அதுக்குண்டான கான்சிக்வன்சஸையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இங்க உலகியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
உலகியல் வாழ்க்கை அபிப்பிராயத்துல இருக்கிற வரைக்கும், இங்க நான் என்றது இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி சிக்கல்களுக்கு தீர்வு என்பது உண்மையில் கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரியான ஒருத்தருக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நீங்க பண்ணாலும் அது முடிவுக்கு வரப்போறதில்ல, பண்ணலனாலும் வரப்போறதில்ல. உண்மையிலேயே இந்த ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த உலகியல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை கொண்டு வந்து முன்னிறுத்தினாலும் அது வந்து ரொம்ப 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 சின்னது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாம மாயையில இருக்கும்போது ஆத்ம ஞானம் சுத்தமாக புரிய போறதில்ல. ஆத்ம ஞானம் வந்த உடனே இந்த மாயை எதுவுமே இருக்க போறதில்ல. இப்ப இந்த திருமந்திரம் இந்த மாதிரி சிந்தனைகள் இதெல்லாம் எதுக்குன்னா, உண்மையிலேயே நமக்கு இப்ப ஆத்ம ஞானம் கிடையாது. நான் ஆன்மா என்ற நிலையில நாம இல்ல. நமக்கு அது கிடைக்கவும் போறதில்லை இப்போதைக்கு. ஆனா அதை டெவலப் பண்றதுக்கு இப்போதைக்கு பாவனை ஒன்றே போதும் பரமனை அடைவதற்கு. ஆத்ம ஞானத்துல நின்னு நீங்க பழக 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 அது டெவலப் ஆகும்போது இவங்க சொல்றாங்க பாருங்க, இங்க சொல்றவங்க பழி போடுறவங்க அவங்க எல்லாம் உங்களை பார்க்கும்போது சிரிப்பா வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய டார்ச்சர் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாங்கிக்க முடியாத டார்ச்சர் நாம சொல்றோம். ஒருத்தரை ஒரு கட்டையில வச்சு ஆணி அடிச்சு தூக்கி மாட்டி நிறுத்தினாங்க. கால்ல 2 ஆணி, 2 கையில ஆணியை வச்சு தூக்கி நிறுத்தினாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த ஆணி அடிக்கிறவங்க எல்லாம் அறியாமையில இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு ஆன்மான்னா என்ன, உடம்புன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆன்மா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்படி வந்து அடிக்கும் போது அவர் தூக்கி அவர் நிறுத்தினதுக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளவு பெரிய கருணை இருக்குன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருப்பாரு. அவர் தான் உண்மையில ஆன்மாவை உணர்ந்தவர். உடல் மனம் என்பதுல கடந்தவங்க. இதேதான் நாமளும் திருமந்திரத்தில் சொல்றோம். இந்த பாடி மைண்ட் அதெல்லாம் கடந்து வாங்க. அது கடந்து வரதுக்கு இப்படி ஒரு கற்பனையா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், இங்க எல்லாமே தனக்குள்ள இருக்கிறது இறைவன் தான் நிரம்பி இருக்கிறானே. அந்த இறைவன் உங்களுக்கு என்ன காட்சிப்படுத்த முடியுமா? இப்ப எம்டி ஸ்பேஸ் இறைவன் எனக்குள்ள எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் தான் எம்டி ஸ்பேஸா இருக்கான், அறிவா இருக்கான். ஒண்ணுமே இல்லாதவனா அவன் தான் இருக்கான், அறிவாக அவன் தான் இருக்கிறான். அதுக்கு மேல இறைவன் வந்து எப்படி காட்சிப்படுத்த முடியும்? சிவாஜி கணேசனை படம் போட்டு கொண்டாந்து ஈஸ்வரனை காட்டி நிறுத்தணும். அப்படி கற்பனையில இருந்து அது ஆக போறது இல்லை. அப்ப தனக்குள்ள இருக்கிறது நீங்க பொய்யா சொன்னாலும் கூட, இறைவா என்று சொன்னால் உங்களுக்கு இறைவன் தெரியலனாலும் இறைவனுக்கு நம்மளைதான் சொல்றாங்கன்னு தெரியும். உங்க கண்ணு ஒரு விஷயத்த பார்க்கும்போது இறைவன் தான் கண் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஒருவன் உங்களை வசைப்பாடுகிறான். எஸ், இறைவனை ஒருவன் வசைப்பாடி கொண்டிருக்கிறான். அதற்கு இறைவன் என்ன செய்ய போகிறான்? இறைவன் அதற்கு ஓங்கி 2 அறை விட போகிறான். இதையும் நான் வேடி பார்த்து கொண்டிருக்கிறேன். சோ இங்க உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இப்படி இருக்கணும். புத்தி அளவுல, உங்களுடைய இன்டெலக்ட் லெவல்ல நீங்க இந்த மாதிரி அப்சர்வரா நீங்க வந்து மாறணும். எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனா மாறணும். அதுக்குதான் நமக்கு பார்ப்பவன் என்று பெயர். ஆனா அந்த உள்ளார் இருக்கக்கூடிய புத்தி கொண்டு அந்த கண்ணால பார்க்கணுமே தவிர, ஊன் என்று இந்த ஊன் உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி திருமந்திரத்தில் பார்த்திருப்போம். இந்த ஊன் ஆகிய இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற கண்ணை கொண்டு பார்ப்பவனுக்கு பார்ப்பவன் என்று அர்த்தம் கிடையாது. உங்க முன்னாடி பேசினவன், திட்டினவன், வசைப்பாடுறவன், பாராட்டுறவன் எல்லாத்தையும் உள்ளார இருந்து வேடிக்கை பார்க்கணும். இறைவனை ஒருத்தன் தப்பா பேசுறான், அங்க தப்பா பேசுறதும் இறைவன் தான். இங்க ஒரு இறைவன் இருக்கு, அங்க ஒரு இறைவன் இருக்கு. இந்த 2 இறைவனுக்கு நடுவுல என்ன நடக்குது, இதை நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அவ்வளவு. இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை வளர்க்கவும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சு. சரி, பிராக்டிகலா அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த 3 இன்சிடென்ட்டை பிராக்டிஸ் பண்ணி தான் அப்புறம் அது புத்திக்கு அது சித்தத்தை பதிவு. ஆமா, சித்தம் வந்து அது தெளிவடைய ஆரம்பிக்கும். கர்மாக்களே போயிடும். நீங்க இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்துக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இடர்பாடுகளே வராது. உங்களோட வைப்ரேஷனே மாறிடும். உதாரணத்துக்கு வந்து உங்க பேக்ல இருந்து ஒருத்தர் திருடுறான்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட அனுபவத்திலே பார்த்திருக்காங்க. என் வண்டியில இருந்து ஒருத்தன் டெய்லி நைட்ல பெட்ரோல் பிடிப்பான். முதல்ல 3 நாள் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. எப்படி என் வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு போயிடறான், நான் எப்படி அடுத்த நாள் வண்டி எடுத்துட்டு போவேன்? பெட்ரோலை பிடிங்கிட்டு போறதுனால டியூப் கூட சொருவாமலே போயிடுறான். வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எமர்ஜென்சிக்கு வண்டி எடுத்துட்டு போகலான்னு போக முடியல. 2 நாள் கோவம் வந்தது. அப்ப நான் வந்து யோசிக்கிறேன், சிசிடிவி கேமரா வாங்கி பிடிக்கலாமா, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் என் சிந்தனையில வருது, ஒரு வண்டியில இருந்து பெட்ரோல் பிடிக்கிறான்னா 1 லிட்டர் பெட்ரோல் பிடிச்சா அவனுக்கு ஒரு 100 ரூபாய் இல்லை ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா? ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்படுகின்ற ஒரு ஜீவன் எத்தனை பய உணர்வோட அந்த வண்டி கிட்ட வந்து உட்காந்துருக்கும். அதுக்குள்ள கதவு திறந்துடக்கூடாது, யாரும் நம்மளை பாத்திரக்கூடாது அப்படின்னு எவ்வளவு ஒரு பய உணர்வுல அந்த பெட்ரோலை பிடிச்சிருப்பான். பாவம், அவனுக்கு ஒரு 100 ரூபாய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயே அந்த டேங்க்கு கீழே சொருகி வச்சேன். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வண்டியில அவன் பெட்ரோல் பிடிக்கல. என்னங்கய்யா?
சம மனமாற்றம் நல்ல ஆமா. ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளவுதாங்க ஐயா. அந்த மாற்றம்ங்கிறது நம்மள மட்டும் இல்ல, அவங்களையும் மாத்துது. எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தைன்னா, அவன் ஏன் இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போகல? கண்ணால பாக்கல, நீங்க புத்தியால பாத்துருக்கீங்க. அவனோட வந்து அவ்வளவுதாங்க ஐயா. அந்த மாதிரி இறைவா அந்த மாதிரி பாக்க தெரியும். அவ்வளவுதாங்க ஐயா. அந்த மாதிரி மாறணும்னா எல்லாமே மாறிடுங்க ஐயா. அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஒவ்வொரு காட்சியும் பாக்குறதெல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதியை கொண்டு வரணும். நான்கிறது அங்க இல்ல. அப்ப நம்ம எப்படி உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போகணும். ஆமாங்க ஐயா. கொடுக்க கொடுக்க டெவலப் ஆக ஆரம்பிச்சு. சூப்பர், தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வகுப்பு மென்மேலும் சிறப்படைய உங்களினுடைய அனைவரின் ஆசீர்வாதத்தோடு நன்றாக நடந்து கொண்டிருப்பதாகவே நானும் நம்பிக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க. வாழ்க